பாட்டில் ராதா ஃபேன்னான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இன்டர்வியூ எடுத்துட்டீங்களா அவங்கள? அவங்க கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வியை மறுபடியும் அவர் காமெடியாக நடிப்பாரா, நீங்கள் போய் சொல்லுவீங்களா அவர்கிட்ட அப்படின்னு. நான் அங்கே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 15 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். அதில் 10 படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டு. இப்போ எல்லாரும் என்ன நம்ம சொல்லுவாங்க, அவரை மறுபடியும் காமெடியாக பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க. மதகத ராஜாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏங்க அவர் தாங்க இந்த படத்தில் ஹீரோன்றாங்க. ஏங்க காமெடியனா பண்ண வந்து அவர் பண்ண சொல்லுங்க, ஹீரோவும் வேணான்றாங்க. இதில் காமெடியனா பண்ணியிருக்கிறாரு, அவர் தான் ஹீரோன்றாங்க. குடி வந்து தன்னை மட்டும் கொள்ளாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். லிவருக்கு லீவ் விடுறதே கிடையாது. இவருக்கு லீவ் விடுறதே கிடையாது. அடடே, நீங்கள் குடிச்சிக்கிட்டே அடுத்தவங்களுக்கு வந்து குடிக்க வேணான்னு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்னுவாங்க. ஜுரத்துக்கு ஊசி போடுற டாக்டர் ஜுரம் அடிச்சுட்டே தான் போடணும்லாம் கிடையாது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருந்துட்டாலே கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க 100% பாதிக்கும். வைரமுத்து ஐயா சொல்லுவார், குடி உன்னை குடித்து விடாதபடி குடி அப்படின்னுவாரு. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு மொட்டை மாடியில் காற்று வாங்கிட்டு ஒரு இன்டர்வியூ நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என்ன காற்று வாங்கிக்கிட்டு பாருங்க, மண்டை சும்மா இருந்தாலும் மரம் விட்டுறதில்ல, நான் கம்முன்னு இருந்தாலும் காக்கா நிறுத்துறதில்ல. ஏதாவது ஒன்று எஃபெக்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துனே இருக்குது. இது வந்து நேச்சுரல் பார்க்குறவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம பேசுறதும் நேச்சுரலாக இருக்கணும். ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஆமாம். இப்போ ஹீரோவாக இருக்கிற சந்தானத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது தான். ஆனால் அந்த ஓஜி சந்தானம், அந்த சந்தானத்தை பார்த்து எங்களுக்கு வந்து 12 வருஷத்துக்கு பின்னாடி போய் உட்கார வச்சுட்டாரு மனுஷன். நீங்கள் பேசுனீங்களா ஏதாவது? பேசணும். படம் பார்த்தீங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னார்? அதாவது நான் வேற ஒரு படத்துக்காக ப்ரொமோஷன் போயிருந்தேன். பொங்கல் அப்போது ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவலில் எங்களுடைய படம் வந்து ப்ரொமோஷனுக்காக அங்கே போயிருந்தேன். வித்தார்த்தி ஹீரோ பண்ணுற ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து மருதம் டைட்டில். இது எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு 10,000 பேர் அங்கே பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதில் ஃபஸ்ட் லுக் மாதிரி பண்ணோம். அங்கே ப்ரெஸ்ஸு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு. அவங்க கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வியை, மறுபடியும் அவர் காமெடியாக நடிப்பாரா, நீங்கள் போய் சொல்லுவீங்களா அவர்கிட்ட அப்படின்னு. நான் அங்கே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 15 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். அதில் 10 படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டு. அவர் வந்து அதில் எல்லாமே வந்து ஒரு காமெடியனாக தான் வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து காமெடி ஹீரோ மாதிரி தான். அது பயங்கர சீரியஸு அது இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கதையுடைய இதுவாக அந்த கதை என்ன கேட்குது அதை தான் நடிச்சிருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ஒருத்தர் அடுத்த கட்டங்கள்ங்கிறது வந்து அதுலேயே வந்து நீங்கள் நல்ல கதைக்காலம். இப்போ நீங்கள் பாக்கியராஜ், பாண்டியராஜ் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரியான பார்த்திபன் சார் இவங்க எல்லாமே வந்து இப்படி தானே காமெடியும் கலந்துக்கூடிய ஒரு குடும்ப பாங்கான கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடித்தாங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்கிறது. அந்த மாதிரியான ஒரு நல்ல இதுவாக ஒன்று பண்ணுங்க. தில்லு A1, தில்லுக்கு தொட்டு, டிடி, இந்த மாதிரி வடுகப்பட்டு ராமசாமி, இந்த மாதிரியான ஒரு இதுவங்கெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னும் போது, ஏன்னா அதெல்லாம் இது தானே உங்களுக்கு இட்டு தானே. தில்லுக்கு தொட்டு 1, 2, டிடி அது ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு, அதனால தான் கேட்குறேன். இல்லை, அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அது கிட்டத்தட்ட அதுலேருந்து தான் அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி டைம் மிஷினில் தான் அதுலேருந்து ஏறி இந்த பக்கம் வந்த மாதிரி தான் அதுன்னு. அதை தாண்டி அதை வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அவர் வந்து இப்போது காமெடி பயங்கர காமெடியாக இருக்காங்க. நீங்கள் தான் காமெடிங்க, செம்ம இது காமெடியாக ஒரு ஃபுல் காமெடியாக பண்ணுகிறீங்கன்னா அதை தான் பண்ண போகிறாரு, அதுதான் பண்ணுகிறாரு. இது மாதிரி இன்னொரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்க, 4 ஹீரோங்க, அதிலும் பண்ண தான் போகிறாரு அவர். அதெல்லாம் நான் கேட்டேன், போன உடனே கேட்டேன், போன உடனே கேட்டேன். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காமெடியாக பண்ணுற படத்தில் வந்து எல்லாருக்கும் ஸ்கோர் விடுறாரு பாருங்க. ஆமாம், பார்த்தீங்களா? வடக்குப்பட்டி ராமசாமியில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்கல்ல. இப்போ எல்லாரும் என்ன நம்ம சொல்லுவாங்க, அவரை மறுபடியும் காமெடினா பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க. மதகத ராஜாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏங்க அவர் தாங்க இந்த படத்தில் ஹீரோன்றாங்க. ஏங்க காமெடினா வந்து அவர் பண்ண சொல்லுங்க, ஹீரோவும் வேணான்றாங்க. இதில் காமெடினா பண்ணியிருக்கிறாரு, அவர் தான் ஹீரோன்றாங்க. இது எப்படி இருக்குது? என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்காங்க இவங்க. அப்பனா அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான். ஓகே, இதுதான் விசால் சார் தான் ஹீரோ. இல்லை சொல்கிறது என்கிட்ட சொல்கிறது, பப்ளிக் சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல வந்து இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன்னா மியூசிக் தான் ஹீரோ இதில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது.
அது மட்டும் இல்லைன்னா கதை வேணும் அந்த மாதிரியான சொல்கிற ஒரு அடையாளங்கள் அவங்ககிட்ட சொல்கிற அடையாளத்தை நம்ம ஓப்பனாக பேசுகிறோம், அவ்வளோதான். வேற ஒரு விஷயம் இல்லை. நானும் சந்தன்கிட்ட ஓப்பனாக அன்றைக்கே போய் பேசிட்டேன் இமிடியேட்டாக. அங்கே ஷூட்டிங் அன்றைக்கி எனக்கு இல்லை, நேராக போய் கேரவனில் இருந்தார். இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன், சூப்பர்ண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களுக்கு தெரியல, கூட ட்ராவலிங் பண்ணிருக்கனால அவருனா புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்குது பாட்டில் ராதா. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உலக மக்கள் எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேன்னான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக தானே நான் சொல்கிறேன்? கரெக்டாக. உண்மை. ஏற்கனவே இன்டர்வியூ எடுத்துட்டிங்களா அவங்கள? ஆமாம், எடுத்துட்டேன். அது தெரியுது க்ளீனாக. தெரியுதா? அந்த அங்கேருந்து கரெக்டாக பேசுறது அந்த ஃப்ளோ அது இதெல்லாம் எடுத்து வச்சு தனியாக மாட்டின உடனே செஞ்சு விட்டுருது. அப்படிலாம் இல்லைண்ணே. சரி, ஓகே. இந்த குடி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும்? ஏன்னா அந்த பாட்டில் ராதா ஃபுல்லர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஆமாம். பாட்டில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? குடி அப்படின்னாலே அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வைரமுத்து ஐயா சொல்லுவார், குடி உன்னை குடித்து விடாதபடி குடி அப்படின்னுவார். அந்த மாதிரி அந்த அது அவ்வளவுதான். என்ன சொல்கிறதுன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து யாரும் குடிக்காதீங்க, அதுக்கு நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் குடிச்சிக்கிட்டே அடுத்தவங்களுக்கு வந்து குடிக்க வேணாம்னு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்னுவாங்க. அதுக்காக வந்து ஊசி போடுற டாக்டர் வந்து ஜுரத்துக்கு ஊசி போடுற டாக்டர் ஜுரம் அடிச்சுனே தான் போடணுன்னுலாம் கிடையாது. அவ்வளவுதான். ஊசி போடுவாங்கங்கிறது வந்து குணமாகிறதுக்காக தான் விஷயமே தவிர அந்த மாதிரி அவ்வளவுதான். அட்வைஸுங்கிறது வந்து எல்லாருமே வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து குடிங்கிறது வந்து ஒரு இதுதான். அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வேளை உணவு மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி சாப்பிட்றவங்க உண்டு, அதை 3 வேளை சாப்பிட்றவங்களும் உண்டு, 6 வேளை சாப்பிட்றவங்களும் உண்டு. அதுக்கப்புறம் அவங்கள மண் சாப்பிட்றதும் உண்டு, நெருப்பு சாப்பிட்றதும் உண்டு. அதனால் என்ன விஷயம்னா எல்லாமே வந்து ஒரு அளவு தான். சொல்கிறாங்கல்ல, அமுதே ஆனால் கூட ஒரு அளவு தான், தேனாக இருந்தால் கூட ஒரு அளவு தானே. இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுங்க அளவா அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேண்ணே. ஸோ இந்த படம் வந்து மாறன் அவர்களை எப்படி தேடி வந்துச்சு? ஸோ டைரக்டர் மாறனை வந்து இந்த கதையில் எப்படி வந்து வச்சிருக்கிறாரு? ஏன்னா மாறன் வந்து எங்களுக்கு வந்து நிறையா படங்களில் நாங்கள் வந்து காமெடியாக வந்து பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ஸ்டார் படத்தில் அண்ட் ஜேவேபிலாம் அவ்வளோ எமோஷனலாக பார்த்தோம். ஓ, மாறன் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்து எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருந்தீங்க. இந்த படத்தில் எப்படிப்பட்ட மாறனை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஒரு குடிகாரனாக நடிக்கணும், எங்கே இருப்பார், ஒயின் ஷாப்பில் வந்து தான் தேடி வந்து என்னை பார்த்து கூட்டின்னு போனாங்க. ஓகே, ஓகேன்னு சிரிக்கிறீங்க. இல்லை நீங்கள் இது அதான் கேட்டீங்க, நீங்கள் கேரக்டராக பேசுகிறீங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஜேபேபி இருக்கார் இல்லையா, சுரேஷ் மாதிரி டைரக்டர் சார், அவருடைய கோ டைரக்டர் தான் நம்ம தினகரன். ஆமாம், அவர் மைக்கேல்னு எடுத்திருப்பார், போகும் இடம் வெகு தூரம் எடுத்திருப்பார். அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல குருநாதர், ஒரு நல்ல தரமான ஒரு படம், ஒரு வாழ்வியல் உண்மையை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஜேபேபின்னு ஒரு படத்தை கொடுத்த டைரக்டருடைய அசிஸ்டண்ட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு ஒருத்தர் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னொன்று பாட்டில் ராதா. எப்படி ஜேபேபி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருந்ததோ அதே மாதிரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி 3வது படம் தான் இந்த பாட்டில் ராதா. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே நிறைய தாடி வளர்த்துட்டு ஸோ பக்கா குடிமகன்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரியும் அது கடைசியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றது. இதை வந்து மக்கள்கிட்ட போய் இங்கே பாருங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போய் சொல்லணும் இந்த படம் பாட்டில் ராதா? இது மக்கள்கிட்ட வந்து எப்படி வந்து ஜேபேபி வந்து ஒரு அம்மா பிள்ளைகளுடைய உறவு, அக்கா தங்கைகளுடைய உறவை வந்து எப்படி ஒரு பாடமாக நமக்கு வந்து அந்த படம் இருந்ததோ அந்த மாதிரியான அடுத்த பாடமான ஒரு படங்கிறது வந்து இந்த படமாக இருக்கும். ஏன்னா உறவுகளால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது உயிரோடு இருந்தாவது அந்த உறவு ஒன்றுக்கு ஒன்று உறவு இல்லைனாலும் தூரத்தில் நின்னாவது உறவாடிப்பாங்க, இல்லை வந்து இருந்துப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் குடியை மையமாக வச்சு எடுக்கிற படங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தா வந்து குடி வந்து தன்னை மட்டும் கொள்ளாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். பலருடைய நிம்மதி, மரியாதை, ஒழுக்கம் எல்லாமே வந்து நாசமாக போகிறதுக்கு காரணங்கிறது இந்த குடி தான். அந்த குடிங்கிறது வந்து எப்படின்னா தன்னை வந்து தன்னிலை மறந்து தான் வந்து இது பண்ணுறது, தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது.
அந்த மாதிரி ஒரு சொகுசான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால தான் அதை திரும்ப திரும்ப வந்து அது குடிக்க தோன்றங்கிற ஒரு மனநிலையே எல்லாருக்கும் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிறது. ஏன்டா இப்படி வந்து இது பண்ணுறேன்னா, பொண்டாட்டி, குடும்பம், அம்மா, அப்பா எல்லாம் வந்து திட்டுறாங்க. அதனால தான் குடிக்கிறேன் அப்படின்னு. எதனால் திட்டுறாங்க? ஏன்டா குடிக்கிற அப்படின்னு திட்டுறாங்களாம். அதுக்காக குடிக்கிறானுங்க. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது? இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, காரண காரியங்கள் தேவையில்ல. நல்லது, கெட்டது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அவன் என்ன ஆயிடுச்சு தெரியுமா அவன்? அவன் மட்டும் வந்து ஏரோப்ளேனில் போகிறான். ஏன்னா ஏரோப்ளேன் ஒன்று போகுது மேலே. அது ஏரோப்ளேனில் போகிறான். நான் இன்னும் வந்து இதுவில் கூட போகல நானு. ஷேர் ஆட்டோவில் தான் போயின்னு இருக்கிறேன். நான் எங்கடா போயின்னு இருக்கிறேன்? குடிக்க தான் போயின்னு இருக்கிறேன். நேரா இறங்கி போயாது. இதெல்லாம் ஒரு காரணமா? நீ சம்பாதிச்சு கொண்டனா, நீ வந்து சம்பாதிச்சேன்னா ஏரோப்ளேனில் போகிற. அதுக்கு நீ வந்து சவாலாக எடுத்துக்கணும். அதை போய் விட்டுட்டு உன்னையும் உன் குடலையும் உன்னுடைய இதை எல்லாத்தையும் உன் பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணுற குடியை வந்து எடுத்து நீ குடிச்சிக்கின்னு இதுக்கெல்லாம் நீ ஒரு கவலைப்பட்டனா அதுக்கு பாதிப்பு ஏற்படுறது உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். லிவருக்கு லீவ் விடுறதே கிடையாது. லிவருக்கு லீவ் விடுறதே கிடையாது. அடடே, தம்ப்நெயில் கிடைச்சிச்சுப்பா. அப்படியா? ஓ, அடடா. ஓகேண்ணே. ஸோ மாறன் அவர்களுக்கு இந்த மாதிரி குடி சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு நமக்கு சொல்லுவாங்கள்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கலாம், இல்லை பக்கத்தில் யாராவது பார்த்து, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதாண்ணே? நிறைய. ஐயோயோ, நீங்கள் என்ன, நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண ஒரு இது வரைக்கும் எத்தனையோ 1000 பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஐயோயோ, நீங்கள் சரக்குங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள்லாம் இல்லை. அதை வச்சு நம்ம வந்து படம் எடுக்கலாம்னா, அதான் நான் டைரக்டர்கிட்டே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து தொட்டதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் வந்து எவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த கதையை எடுக்கிறதுக்கு. ஏன்னா குடி மறுவாழ்வு மையங்கிறது ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எப்படி மனநல காப்பகங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா போகாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. கோர்ட்டுக்கு தெரியாது. அதை மையமாக வச்சு கதைகள்லாம் இருக்கும்போது எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒன்று தெரியாத ஒரு விஷயம் எதுன்னா இந்த சென்டர் குடி மறுவாழ்வு மையம் தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். பப்ளிக்காக வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரியாதுங்கும் போதும் அதை மையமாக வச்சுங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கதையை. ஆனால் அந்த தினகர் மட்டும்தான் வந்து அதை எடுத்து அதை வந்து இது பண்ணியிருக்காரு இன்றைக்கி. அந்த மாதிரி கதையை திரும்ப எடுக்கணும்னா அவர் தான் எடுக்கணும். நான் அவர்கிட்டயே சொன்னேன், குடி பற்றியான கதைகள் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் அந்த மாதிரி கதையை வந்து நீங்கள் அடுத்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. நான் வர்றதுக்கு சொல்கிறேன், திரும்ப வர்றதுக்கு அதில் ஒரு விஷயங்களும் இருக்குது. அதனால சொன்னேன், இந்த மாதிரி பாட்டு வந்துச்சுன்னா நானே இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்றது படம் பார்த்தா எங்களுக்கு வந்து தெரியும். அப்போ தெரியும். இவர் இதாக தான் சொல்லியிருக்காரு, கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து படம் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கட்டம் மட்டும் தனியாக போட்டு. ஆமாம். அது இப்போ அதாவது ஒரு குடிக்கணுங்கிற ஒரு சம்மந்தம் இருக்குது இல்லையா? இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என் கூடவே இருந்தவங்கலாம் வந்து எவ்வளோ பேருங்கெல்லாம் வந்து இன்றைக்கி. ஆமாம், நான் அதான் சொன்னேன், கொரோனாவில் செத்தவங்களோட குடியில் செத்தவங்க தான் அதிகம். அது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து என் பையன் நல்ல வசதியான ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அதனால் எனக்கு பிடிக்கல. அவரும் நல்லா அவரை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் என்னை ரொம்ப அடிமையாக நடத்துகிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து குடிக்கு அடிமை ஆகிட்டான். அதுக்கப்புறம் இல்லை அவன் வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்குது சம்பவங்கள்லாம், ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் டீம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சந்தானம் டீம் நாங்கள் ஒரு ட்ராவல்லாம் பண்ணும்போதோ இது நிறைய விஷயங்கள் பேசும்போதோ கொள்ளும் போதெல்லாம் அப்படி தான் வரும். நீங்கள் சரக்குன்றாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த சரக்கு அடிச்சுட்டு அந்த நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் சொல்கிறது. ஓகே, அதனால் ஏதாவது ஒரு குடி மேட்ரு வந்துடும் அது இதுங்கிறது. எல்லாரையும் நம்ம ஒரு சுற்றி நடக்கிற ஒரு விஷயம், சடங்கு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம இதுவில், அது மாதிரி ஆயிடுச்சு. சரக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு சடங்கு சம்பிரதாயம் நம்ம பண்ணி விடும். அது என்னவோ கருத்து தானே. அதுவும் இல்லாமல் அந்த குடியால் வந்து ஒன்லி அவங்களுடைய ஒய்ஃபு கஷ்டப்படலை, குழந்தைங்களும் நிறையா வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதும் ஒரு உண்மை தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் கதையை நீங்கள் இன்னமும் கரெக்டாக நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரியே கரெக்டாக சொல்கிறீங்க. ஒரு குடும்பம்னா வந்து அதில் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க தான் செய்யும். அந்த குடும்பத்தில் குழந்தைங்கன்னு அப்படி சேர்த்துட்டீங்க, அதை கொஞ்சம் குழந்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க. என்ன அறிவாளி மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டக்குன்னு தெரிஞ்சிச்சு அந்த உங்களுடைய அறிவாற்றல். ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்போம் இருக்கும். இதை பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது நான் இப்போ என்னுடைய குடும்பத்தில் நானே நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம். என்ன விஷயங்கன்னா, இப்போ என்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
எப்படி ஒன்றா இருக்கலாங்க. நான் யோகியமாக காட்டிக்கு வேற மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது இல்லையா? சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருந்துட்டாலே கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க 100% பாதிப்பாங்க. சுத்தி பாதிப்பு இருக்கவங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்து அடைவாங்க. ஸோ இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் ஒண்ணு, ஜான் விஜயன், அப்புறம் வந்து இப்ப இந்த பாரி இருக்கிறாரு. இந்த ஜமா படத்தின் மூலமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐயோ! ஒருத்தரு. சூப்பரா சஞ்சனா இருக்கு. இருக்கிறாங்க. ஆமா. ஏன்னா இந்த காஸ்டிங்கே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு காஸ்டிங். ஸோ இந்த படத்துல வந்து பார்க்கும்போது, ஓகே எனக்கு இவங்களையும் பிடிக்கும், எனக்கு அவங்களையும் பிடிக்கும், ஏய் இவரையும் பிடிக்கும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஸ்டிங். அதுல நீங்க நடிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் படத்தை பற்றி நிறைய அதாவது அது கான்செப்டாக நான் பேசலாம். அதுக்குள்ள நிறைய சம்பவங்கள், விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அது படம் முடிச்சுட்டு நம்ம இதே ஒரு இன்டர்வியூவில் பேசலாம். இதே நிறைய ஒரு சம்பவங்கள் நடந்து சொல்லிட்டா முன்னாடி எல்லாமே இதுவாகிடும், ஓப்பன் ஆகிடும். அது பாதிக்கப்பட்டு சொல்கிறேன். ஒரு நம்ம அதாவது ஒரு ஜேபிஏபியாக நான் நடிக்க போனேன்னா அது ட்ராவலிங் அதுக்கு இதுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தோம் அப்படிங்கிறது புரியுது. அது மாதிரி இதுலேயும் அதோட ரொம்ப பல மடங்கு இருக்குது இதில் இருந்தது அது மாதிரி. ஜேபிபிலயும் தண்ணியில மேட்ரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஐயோ 2 வருஷத்து தண்ணிங்க அது. அங்கே கொரோனால எவனுமே வாட்டர் பாட்டில் தயாரிக்கவே இல்லை. குடிச்சா நம்ம பிஸ்லரி தான் குடிப்போம். நார்மல் வாட்டர் அங்கே இருக்கிற வாட்டரை குடிச்சோம்னா நமக்கு உடனே இதுவாகிடும். பிஸ்லரி வாட்டர் தான் பழகிட்டோம். கர்மம் சரி, அதாவது குடிச்சா கசக்கும் தண்ணி. அந்த அந்த தண்ணியை 18 நாள் அந்த தண்ணி தான் குடிச்சிருந்தோம். அது எந்த ஏரியாவில் எங்கே வாங்கினாலும் அது ஸ்டாக் வந்து என்னென்னா ரொட்டேஷன் இல்லை. கொரோனாவில் 2 வருஷம் ட்ராவலிங் இருக்கு இல்லையா, எல்லாமே பழைய ஸ்டாக் தான். நீங்கள் இங்கே இருந்து வாங்கி குடிச்சிருந்தாலும் 2 வருஷத்து தண்ணியாக தான் இருக்கும். வேறு எங்கேயும் ரொட்டேஷன் பண்ணி போலீங்களே. இது சாப்பிட்டீங்களா? வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. தண்ணி சாப்பிட்டேன். அதான் அந்த தண்ணி தான். அந்த தண்ணியே தான் விஷமாக இருக்குதுங்கிறதுனால சொன்னேன் நான். அவ்வளோ அது சொல்கிறேன். ஒரு குடிக்கிற தண்ணியே ஒரு பிரச்சனையாக இருந்ததாங்க அந்த வெஸ்ட் பெங்காலில். ப்ரொடக்ஷன் வாங்கி வந்து கொடுத்தாலும் அந்த தண்ணி தான் கொடுப்பானுங்க. எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வரும்? ஆமாம், அதான் பெரிய 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு போட்டிலலாம் இருப்போம் பாரு, அவ்வளவும் குடிக்கிற தண்ணி தான். இறங்கி முண்டு குடிக்க முடியுமாண்ணா? நம்ம பழகிட்டோம் பிஸ்லரி வாட்டர்ன்னு. பிஸ்லரி வாட்டர். ஆமாம், பிஸ்லரி வாட்டர் குடிக்கும் மாறன். ஆஹா அப்படி போட்டு பிஸ்லரி பாட்டில் கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சரக்கு பாட்டில் கூட போட்டுரு. இப்போ உன்னுடைய இஷ்டம் தானே? இல்லை இல்லை ஏஸ்டம் இல்லைண்ணே. ஐயா அப்படிலாம் இல்லைண்ணே. ஐயா பார்த்துங்கய்யா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் ஒன்று வந்துடுது. அதனால் வந்து அந்த படத்துலங்க அப்படின்றவன் நான். ஸோ மாறனுடைய கேரக்டர் வந்து அவர் எப்படி எடுப்பார் ஒவ்வொரு படத்துலையும்? ஏன்னா அந்த டேரக்டர் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து நாங்கள் காமெடியை சொன்ன மாதிரி ஃபன்னான ஒரு கேரக்டரை பார்க்குறோம், எமோஷனலாக பார்க்குறோம். அது எப்படி அந்த கேரக்டரை எடுத்துக்கிறாரு அவர்? எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நான் ஜேபிஏபி படத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறோம்னா, இப்போ நம்மளை வந்து ஒரு காமெடியாகவே பார்த்துட்டாங்க. ஒரு சீரியஸ் கேரக்டர் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டருக்கு நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா சூப்பராக பண்ணியிருக்கிறார், இவரை போட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த படத்துக்குன்னு ஒரு ஃப்ளோக்கு வரலாம். நம்ம காமெடி தான் பண்ணியிருக்காரு, ஏங்க அவர் எத்தனை வந்து இருந்தாங்க இந்த கேரக்டர் கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. இல்லை நானே போயிட்டு ஒரு டைரக்டருக்கு சொந்தக்காரா இல்லை மாமா மச்சான் அது மாதிரியோ இல்லை ஃப்ரெண்டோ இது மாதிரியோ இல்லை போயிட்டு ஏதாவது தொல்லை பண்ணி நான் பண்ணுவேன் என் மேலே இது பண்ணுங்கன்னு நான் போய் கெஞ்சி நின்றாலும் பரவாயில்ல. இந்த கேரக்டருக்கு அதுவும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு போது நமக்கு எப்படி இருக்கும்? அடப்பா என்னடா இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, இவங்களாம் இல்லாமல் அப்படி ஒரு அற்புதமான நடிப்பேன் என்ன நான் என்ன கொடுத்துட போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது நான்லாம் எதிர்பார்த்தாலும் போல. 2வது இன்னொரு விஷயம் நினச்சிப்பேன், நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிமாக இது மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு அவார்ட்லாம் வாங்கணுங்கிற இது எனக்கு எந்த விதத்துலையும் அது எனக்கு கனவே கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏன் அது இல்லை? ஏன்னா நீங்கள் வந்து ஏன்னா நல்லா நடிச்சிருந்தீங்க, எங்களுக்கு வந்து எமோஷனல் இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறது தான். நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்தோமா காமெடி பண்ணோமா சிரிச்சிட்டு போனோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஏற்கிற படம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வாழ்வியல் இது மாதிரி சொல்கிற ஒரு படமாக தான் நான் இருந்தது. நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஏற்கணுங்கிற படம்ங்கிறது இந்த மாதிரி ஜேபேபி இந்த மாதிரி இப்போ பாட்டில் ராதா இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை தான் அந்த கதை. லைவான ஒரு கதை தான் அது. நான் எப்போவுமே யதார்த்தத்தை விரும்புவேன். உலக சினிமா வந்து பார்ப்பேன், மலையாள படங்கள்லாம் பார்ப்பேன். லைவான விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அதனால் என்னுடைய படம் அதுவாக தான் இருந்தது. காமெடியாக இருக்காது, பட் லைவாக இருக்கும். நல்ல தரமான ஒரு படமாக வந்து நான் முயற்சி பண்ணேன். அது இதுவாயிடுச்சு. நம்ம பல வருடங்கள் வந்து அது மூழ்கிடுச்சு அந்த விஷயங்களில். ஆனால் நான் என்னுடைய எய்மில் இப்போ நான் அடிக்க வந்துட்டேங்கிற போது நான் ஜாலியாக அப்படியே காமெடியாக போயிடலாம் அப்படின்னு இருந்தேன். பட்டு நம்ம நடிப்போம் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த கதை தீர்மானிச்சுது. அந்த கதையை அந்த டைரக்டர் தீர்மானித்தார். அந்த கேரக்டர் வந்து அவர் பார்த்துருக்காரு, அவங்க அண்ணனாக வந்து பார்த்துருக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு இப்போ எனக்கு இந்த ஆடிஷன்லாம் பார்க்க போகும்போதோ போகும்படும் தூரம் இல்லை, இது இப்போ பாட்டில் ராதா அவங்க தான் கோ டைரக்டர். எல்லாருக்குமே வந்து அப்படி தானே இருக்கும். நானே அதில் ஒரு கோ டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட சார்
இவர் வேணாம் சார் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கும். பொதுவாகவே இருக்கங்க அது. யாரையுமே வந்து இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்குள்ள ஒரு ஹீரோவாக பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ம். இப்போ ஒரு படம் ஒன்று நான் சொல்கிறேன்னு வச்சு ரொம்ப ஓகே அப்படின்னு தேங்க்ஸ் நம்பர்லாம் கொடுத்துட்டு அடிக்கடிக்கு டெய்லி ஒரு நாளைக்கு காலையில் குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கணும் வாட்ஸ்அப்பில். அப்படி ஃபாலோ பண்ணி இருப்பீங்க. கண்டிப்பா ஏன்னா அப்படி ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தானே. அந்த மாதிரி வந்து நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இவர் வேணாம் ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பேன். ம். அந்த கதையில் வந்து இவர் நிற்கணுங்கிற அவங்களுக்கு உள்ள ஒரு அக்கறை இருக்கும். அப்போ இது பண்ணுவாங்க. ம். அவங்களே வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தயங்கணும் உங்களை சொல்லும் போதெல்லாம். அதுக்கப்புறம் வேறு லெவலு அதிகமாக பாராட்டினது அவங்கள தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா இவ்வளோ சிக்கலில் தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். ம். அம்மா கூட வந்து ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தாங்களோ தெரியல வெஸ்ட் பெங்கால் ஊர்வசியம்மா. ஆனால் நான் போய் சேர்ந்தது அதோட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து அந்த படத்தில் நான் வெளில வந்துட்டேன். அதாவது அந்த டேட் இல்லை. வேறு ஒரு பெரிய படம் இதுவாக இருந்தேன். அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கோ டைரக்டர் செந்தில் சார் அப்படி தான் அவரால் தான் அந்த படமே நான் பண்ணேன். விக்னேஸ்வரன் கோ டைரக்டர் செந்தில் அவரால் தான் அந்த படம் வந்து நான் பண்ணேன். ஜேபேபி இல்லைன்னா கமிட்டாக இருக்க மாட்டேன். பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ளேயே என்னுடைய கேரக்டரை வேறு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் அந்த இது டைரக்டர் சொல்லியிருப்பார் எவ்வளோ இந்த விஷயங்கள்லாம். ஒருவேளை வந்து நான் வந்து ஒரு கதை கதை எழுதணும் அப்படின்னா மாறன் அவர்களை வந்து எந்த கேரக்டர்னாலும் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு படங்கள்லையும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டார் படத்தில் கவின் அவர்களை ஹீரோ 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. அது வந்து அந்த கேரக்டர் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும் உங்களுடைய கேரக்டர். மாமா நீ என்னை எப்பயுமே ஹீரோவாக கூப்பிடுவியா மாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறையா பேருக்கு வந்து ஓகே செம்ம ரிலேட்டாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வளர்ந்து வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோ ஒரு ஹீரோவையோ சின்ன வயசில் ஆரம்பத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தோஸ்தாக இருக்கும்போது மாப்பிள்ளை ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்கா? அப்படி யாரை கூப்பிட்டீங்க நீங்கள்? இருக்கு. எங்கள் அக்கா பையன் சொந்த அக்கா பையனே வந்து சின்ன வயசுலேயே வந்து அவனை பெரிய எல்லா திறமையும் உண்டு அவனுக்கு. அவன் வந்து பரதநாட்டியம் அந்த மாதிரியான டான்ஸு மிமிக்ரி எல்லாமே இருந்தது. என்னுடைய சினிமாங்கிறது வந்து அவங்க மூலயமா தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நான் பெருசாக எதிர்பார்த்தது. அவனை அப்படி தான் நம்ம எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக ஆள் நல்லா அருமையாக இருப்பா போல். க்ரீன் கண்ணெல்லாம் ஐயெல்லாம் இருக்கும் அவனுக்கு. அப்படி எதிர்பார்த்தது தான். அவன் வந்து வினோத்குமார்னு சொல்லி கப்பேன். அப்படி தான் நான் வளர்த்தது. காலங்கள் சூழ்நிலைகள்லாம் வேறு மாறி போயிட்டு வந்து எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சானோ அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அவனை டிவி பார்க்கக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அவனை வந்து குடும்பத்துக்குள்ளேயே அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி அதுலேருந்து அவன் வந்து வேறு மாதிரி ஒரு கனவு கண்டவனுக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா நான் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நான் இது பண்ணேன் சினிமாவில். அதுக்கப்புறம் நான் சொல்லி விடுற அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. நான் ஆர்ட் டைரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிவி ஷோங்கிறது வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுவீங்க. ஆமாம், பெயிண்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷோ பண்ணேன். பண்ணும் போதெல்லாம் வந்து என்ன ஆகுனா ஒரு நான் பண்ணது ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயமா காமெடியாக இருக்கும். இப்போ நான் அதுக்குள்ளே ஒரு இயக்குனர் ஆகிட்டேன்னா அதுக்குள்ளே அவனை ஒரு ஹீரோ ஆக்கிடலாம், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனால் காமெடியனாகவே இருக்கிறதுங்கிறது தான் விஷயம். காமெடிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்து அது ஒன்று பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும் அங்கே. அந்த மாதிரியான ட்ராவலிங் ஒன்று. அதுக்கப்புறம் படம் தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி படம் இயக்கலாம், அப்போ நம்ம வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பண்ணும்போது தான் அது ஒரு 12 வருஷம் கேப் ஆயிடுச்சு. நமக்கு படம் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ வந்து நான் ஒரு நடிகராக போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்கிட்ட நிறைய பேர் வாய்ப்பு கேட்பாங்க சார் அப்படின்னு. என்னை கமிட் பண்ணி ஒரு கதையை எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த கேரக்டர்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டோ இல்லை கூப்பிடாமையோ அட்வான்ஸ் கொடுத்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்னுடைய கேரக்டரை நான் நடிக்க போகிறேன். இதுதான் நான் போகிற ஒவ்வொரு கம்பெனிக்கும் உள்ளான கனெக்டிங். நான் எனக்கு அந்த கம்பெனி எங்கே இருக்குது, என்ன படம் பண்ணுறாங்க, என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது சினிமாங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய படமாக இருந்தால் 90 நாள், சின்ன படமாக இருந்தால் ஒரு 50 நாளுங்கிறதுலோடு முடிஞ்சு போய்டும் ஒரு கம்பெனி. அவ்வளவுதான். அது நிரந்தரம் கிடையாது. அதில் ஒரு பர்மனெண்ட் ஜாப் மாதிரி எடுத்துன்னு வந்து விட முடியாது. வேலைக்கு நம்மக்கிட்ட சான்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே விஷயம்னா நம்ம சொல்லி ரெக்கமெண்டேஷனில் பண்ணுற விஷயம் எதுவுமே இருக்காது. நம்ம சொன்ன ஒரு கேரக்டர் பண்ணோம்னா அந்த பண்ண கேரக்டர் படம் சக்ஸஸ் ஆகணும், நம்ம சொன்ன கேரக்டர் சக்ஸஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் 4 படம் அவங்களுக்கு புக் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் போகணும். இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டைரி ஒன்று போடுவாங்க, எந்தெந்த கம்பெனி என்னென்னங்கிறது. அதெல்லாம் கூட இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒரு கைப்பேடு மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க.
எழுதி எந்தெந்த கம்பெனி என்ன ம். இருக்குது ஒரு மாதிரி எழுதிட்டு இன்னொருத்தனுக்கு அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்குறது. ஓகே. அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி சுற்றுவாங்க. டைரியில எழுதிட்டே ஆமாம், அப்படியே நல்லா நம்ம கூட ஃபேமஸாக கொஞ்சம் ஃபேமஸாக நடிக்கிறவங்களே எல்லா கம்பெனியும் டெய்லி ஏறி இறங்கும். அதுதான் இதுவாக இருக்கும். ம், ம். ஒருத்தன் வரான் அப்படின்னா இப்போ நமக்கு அதுவே ஒரு இது ஒரு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். புதுசா நடிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் போணும். ம். முன்னெல்லாம் வந்து என்னன்னா ஃபோட்டோஸ்லாம் குடுத்துட்டு வரணும். அதெல்லாம் பார்த்துங்கிறத விட இப்போ ஒரு 20 கேரக்டரோ இல்ல 10 கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, ம். உள்ள மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் 4 பேர் சொல்லுவாங்க. ஈஸியா முடிஞ்சிருது. அதையும் மீறி நெறைய கேரக்டர்ஸ் தேவைப்படுது. அப்படி இப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் போது, இருக்கிற எல்லா கம்பெனி வாசல்கள்லயும் போய் இது பண்ண வேண்டியது தான். வாய்ப்புக்கு தேட வேண்டியது தான். ஓகே. அப்போ என்னும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும். இத மீறி எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா, நம்ப வந்து சொந்தமா நமக்கு வந்து ஒரு சொத்து, பணம் கிணம் இருந்ததுன்னா, நம்ம தயாரிப்பாளரா மாறி, நம்ப நல்ல இயக்குனர்கள வந்து நல்ல நெறைய கதைகள கேட்டு, அது இப்போ ஒரு படமா செலக்ட் பண்ணி ஒண்ணு பண்ணோம்னா, ம். அது அது அதுதான் அது வந்து அது அது கொஞ்சம் நடக்கும். அப்படியே கஷ்டப்படாம ஓரளவுக்கு வரலாம். ஓகே. அதுவும் படம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த படத்தை ப்ராசஸிங் பண்ணி அது ஓடிடி அது தியேட்டர் ரிலீஸுங்கிறது வந்து பயங்கரமான இது. நான் எப்பவுமே நம்ம ஒரு நடிச்சிட்டோம், நம்ம அந்த படம் எப்படா வரோன்னு வரும் ஏக்கம் மட்டும் இருக்காது. இந்த படத்தெல்லாம் வந்து என்னென்ன ப்ராசஸிங் பண்ணோம், ஒரு 2 கோடி 3 கோடி பண்ணோம்னா இன்றைக்கி அந்த படம் வெளியில் தெரியணும்னா 2 கோடி ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணணும். அப்போ தான் ஓரளவுக்காவது அந்த படம் தெரியும். ம், ம். அந்த படம் தெரியிற நேரத்திலே அது ரிலீஸ் பண்ணிடணும். அது ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரிய படங்கள் வரும். பட் டேட் அப்போ தள்ளி தேட்ரு போடுவாங்க. ஆமாம் தேட்ரு இங்கே கிடைக்காது. அப்போ கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்தது. சினிமா இப்போ மிஸ்யூன்னு ஒரு படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, மழை இருக்கும்ன்ட்டாங்க அந்த நேரத்துக்கு. டக்குன்னு தூக்கி 24ஆம் தேதின்னாங்க. அந்த படம் வந்துட்டு போயிடுச்சுல அப்படின்றானுங்க என்கிட்டயே. 24ஆம் தேதி 10ஆம் தேதியே வந்துச்சுல அந்த படம் அப்படின்னு. அவன் போஸ்டரே பார்த்துட்டு அப்படியே வந்து ஆமா. மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க 12 வருஷம்னு சொன்னவும் எனக்கு வந்து இதை கேட்டே ஆகணும்னு தோணுச்சு. ஆ. மத கஜ ராஜான்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா அது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ம். அதுல வந்து ரொலு சபாவோட டீம் எல்லாருமே எல்லாமே இருந்தாங்க. அதுல நாங்களும் பார்த்தோம், சரி மாறன் வருவாருன்னு. அங்க மாறனை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த படத்துல. என்ன விஷயம்னா, நான் வந்து எனக்கு வந்து சுந்தர் சி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் அவரோட வீராப்புங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ம், ம், ம். அது மாதிரி வந்து அப்போ எனக்கு நெறைய அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, கேரக்டர்லாம் திடீர்னு ஒண்ணு மாட்டுவாரு. "யோ முடிவாளர் நீ, ம். ஜாஸ்தியா வளரு, இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு." ஒரு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுவாரு. ஆ. காமெடியன்ஸ்லாம் ஒரே மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த விட, அவர் வந்து அந்த மாரி ரொம்ப மிங்கிள் ஆயிடுவார். பழகுறதுக்கு அதுக்கு இதுங்கிறது ஜோவியலா ஆயிடும். ம், ம், நம்ம நடிக்க வந்தோம்னால அந்த இதுவே தெரியாது. ம், ஒரு ம். பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களா இருந்து நம்ம போய் உள்ள நின்னாலும், அத அழகா உருவாக்கி குடுத்துருவாரு. அந்த மாரியான ஒரு இயக்குனரு. எனக்கு என்ன விஷயம்னா, கரெக்ட்டா நான் வந்து இந்த படம் டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்தேன்ல ட்ராவலிங்கில. ம். அப்ப நான் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டேன். வீராப்பு, தீபாவளி, இந்த மாரி பச்சை குதிரை, ம். அதில பெரிய மெயின் கேரக்டர் பார்த்திபன் சார் குடுத்தாரு. ம். எல்லா ட்ராவலிங் இருந்தது. ஆனா வந்து எல்லாத்துலயும் இருக்கும்போது, நமக்கு காமெடியனுக்குன்னு ஒரு படம் ஒண்ணு ஹிட் ஆவணும். ம், ம். அந்த படம் ஹிட் ஆகணும். அதில நான் பண்ற காமெடி ஹிட் ஆச்சுன்னா, அதுலேருந்து ட்ராவலிங் போயிடும். வரிசையா நமக்கு வந்து படங்கள் வந்து நெறைய வந்துரும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, கரெக்ட்டா எனக்கு அந்த கேப் இருந்தது. அப்போ என்னுடைய கனவு இருக்குது இல்லையா? டைரக்ஷன் கனவு. அது இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு டக்குன்னு அது புரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல. அவர் ஹெல்ப் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த படத்தோட ஓப்பனிங்கு 5 சாங்கெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி அழகா ரெடி பண்ணிக்கிட்டேன். ம். அந்த ஃபுட்டேஜ் இப்போ நெனச்சா கூட பண்ண முடியாது. அது எத்தனை இது இருந்தாலும். அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 5 சாங்லாம் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். இப்போ ட்ராவலிங் தான். அந்த லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம். இந்த லேப்டாப்போட நான் நடந்தேன்னு வச்சுங்களேன், ஃபுல்லா வந்து இதுக்கு போயிடலாம். அயர்லாந்தோ இல்ல வந்து நெதர்லாந்தோ இல்ல அது மாரி ஊருக்கு அவ்வளவு தூரம் போயிடலாம். நடந்திருக்கீங்க. ஆமா. அவ்வளோ ட்ராவலிங் நீங்க பண்ணியிருக்கிறேன். சிரிச்சுட்டே சொல்றீங்க. ஆனா அதுல வலி இருக்குன்றது இல்லையே தெரியுது. இல்ல. வலி இருக்க தானே செய்யும். லேப்டாப் தூக்கிட்டு போகும்போது கை கொஞ்சம் லைட்டா வலிச்சுது. அது விட்டுருங்க. அது 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 மேட்டர் கிடையாது. இல்ல நான் சொல்றது ட்ராவலிங் அதுக்கு இதுங்கிறனா எல்லாமே யாருமே சாதாரணமா வந்துருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இது இருக்கும். ம். கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இதுலாம் இல்ல. அது மாரிலாம் நான் கஷ்டப்பட்டேன்னு லைட்டா கண்ணீர்லாம் சிந்தி அப்படிலாம் ஒரு எமோஷனல் ஃபீல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ வேற ஒரு சேனல் கூட இன்டர்வியூ குடுத்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன் நான். கட் பண்ணதுக்கப்புறம் நெறைய விஷயம். சார் இத நீங்க சொல்லியிருக்கலாம் மாட்டார். வேணாம் சார் இது. அப்படி நம்ம வந்து இதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் தொழில்லயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ரொம்ப ஆனா சிம்பத்தியா சினிமாவுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சொகுசான ஒரு லைஃப்ன்னு ஒண்ணு இருக்குது. ம். சினிமாவுல. நீ வந்து ரோடு போடுறவங்க, இது பண்ணுறவங்க, கிணறு வெட்டுறவங்க, அது பண்ணுறவங்க எல்லாம் வெய்ய சீசன்லாம் பாருங்க. துபாயெல்லாம் போனா வந்து நான் ஹோட்டல்லேருந்து கார்ல அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான்.
அப்படி முகத்தை அப்படி ஓடின்னு போய் அப்படி காரில் ஏறிட்டேன். அப்படியே இந்த தீமிதி திருவிழாலாம் நின்று பக்கத்தில் போய் அனல் நல்லா அடிக்குது. எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் நான் அப்படியே அங்கே வெளில போகும்போதோ ட்ராவல்ஸில் வேன்களில் வந்து தொழிலாளர்கள்லாம் போயிட்டுருக்கானுங்க. அங்கே குறிப்பிட்ட ஒரு 2-3 மணி நேரம் பகலில் வந்து சங்கு ஊதுவாங்க பிரேக்கு, இல்லைன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சங்கு ஊற்றிடுவாங்க. அவ்வளோ வெயில் யோசிச்சு பாருங்க. அது எங்கேயோ ஒரு பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்துக்கு காசு அனுப்புறதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் படாத கஷ்டங்கள். அது நமக்கு வந்து சினிமாங்கிறது வந்து கஷ்டப்பட்டோன்னே இம்மிடியேட்டாக ஒரு பெரிய பாராட்டு, கைத்தட்டல், விருது இதெல்லாம் கிடைக்குது. அதுவும் வந்து அது பார்த்து பொறுமையாக பார்த்துப்பாங்க. கேரவின் இந்த மாதிரி அடடா, நான் தான் சொல்லுவேன். நான் இங்கேருந்து நம்ம ஒரு கொடைக்கானலுக்கு போனோம்னா எடுத்து வச்சுக்கணும், அட்வான்ஸ் கொடுத்துக்கணும், ரூம்பு புக் பண்ணிக்கணும், அவெல்லாம் வர வரைக்கும் நம்ம அவுத்துனே செலவு பண்ணினே இருக்கணும். ஓகே. ஆனால் புக் பண்ணுவாங்க, அங்கே தூக்கின்னு போவாங்க, ஃப்ளைட்டு அங்கேருந்து இறக்குவாங்க, அங்கேருந்து கார், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு, நமக்கு மேக்கப் போட்டு சாப்பாடு போட்டு நடிக்க வச்சு 10-15 ஆச்சு சொதப்பினாலும் மறுபடியும் ரீடேக் போய் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சூப்பர்னுவாங்க. என்னன்னே நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. அது வந்து ரொம்ப இது எப்படின்னா செல்ஃப் ட்ரோல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருக்கிறது இல்லை. இதான உண்மை, யதார்த்தங்கிறது தானே. ஓகே. நல்லா இருக்குது படம் அப்படின்னும் போது ஏன் நல்லா இருக்குதுன்றோம். உண்மைக்கு நெருக்கத்தில் இருக்குதுங்க கதை. ஓகே. டைலாக்லாம் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குதுனால அதை தான் நான் பாராட்டுறோம். ஓகேண்ணே. ஸோ இந்த பாட்டில் ராதா படம் மூலமாக அடுத்தடுத்து நிறையா எங்களுக்கு வந்து மாறன எல்லா வகையும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கேரக்டராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். இல்லை எனக்கும் நான் சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ காமெடினா பண்ணு சந்தானத்தை அப்படிங்கிற மாதிரி, சார் ஜேபேபியா மாதிரியான படங்களாக பண்ணுங்க சார். வரணுமே அப்படின்னு வரணுமே. ஜேபேபியான கதைகளாக வந்து பண்ணோன்னா நம்ம ரெடி தான். இப்போ அவங்க தன்னுடைய கோ டைரக்டரை வந்து இப்போ இந்த படம் பண்ணாங்க. அதில் வந்து இதில் வந்து ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருப்பேன் பாட்டில் ராதாவில். இதில் ஓகே தான். இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணும் போதும் அதில் நம்ம அப்படியே வந்துடும். அது இப்போ இந்த மாதிரி படங்கள் பார்த்து தானே நமக்கு அது சம்பந்தமாக இவர் நடிப்பாருங்கிற படங்கள்லாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்டிங் ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிகள்ண்ணே. ரொம்ப தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. அந்த டயலாக் மட்டும் என்ன இன்னும் பைத்தியக்காரனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது சும்மாலாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் அது. நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். என்னை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஏம்பா சொல்லு, இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிற? இல்லை, உண்மையிலே ஸ்மார்ட்டாக தானே கேட்டேன். உண்மையிலே நீ ஸ்மார்ட்டாக தான் இருக்கிற. நானும் அதை தான் சொன்னேன். உலக தமிழ் நேயர்கள்லாம் வந்து குமுதத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எப்படி எவ்வளோ அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நன்றிகள். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர்என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.